இப்போ நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு திருக்குறளில் குறிப்பறிதல் குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குறிப்பறிதல் அப்படிங்கிறது தலைவி தோழி ஆகியோர் குறிப்பினை தலைவன் தலைவி ஆகியோர் குறிப்பினை தோழியும் அறிதல் பற்றி கூறுதலே குறிப்பறிதல் எனப்படும். இது திருக்குறளில் 3ஆம் பிரிவான இன்பத்துப்பாலில் களவியலில் 110வது அதிகாரமாக அமைந்துள்ளது. முதல் குறள் என்னவென்று பார்த்தோம் என்றால், இருநோக்கு இவள் உன் கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கு, ஒன்று அந்நோய்க்கு மருந்தாகும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அழகிய இவளது மைதீட்டிய கண்கள், அந்த தலைவியினுடைய கண்கள் இருக்கின்றதல்லவா, அது 2 விதமான ஒரு பார்வையை உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று நோயை ஏற்படுத்தும், இன்னொன்று அந்த நோய்க்கு மருந்தாகும் அப்படிங்கிறத ஒரு அழகுற அந்த காதல் உணர்வோடு எடுத்து காட்டியுள்ளார். 2வது குறள் பார்த்தோம் என்றால், கண்களவு கொள்ளும் சிறுநோக்கம் காமத்தில் செம்பாகம் அன்று பெரிது அப்படிங்கிறார். அதாவது தலைவன் ஓரிடத்தில் இருக்கும்போது அந்த தலைவனை ஓரக்கண், அதாவது அவனை பார்ப்பது போல் அல்லாமல் பார்க்காதது போல ஓரக்கண் கொண்டு பார்க்கக்கூடிய அந்த பார்வை இருக்கிறதல்லவா, அந்த அல்லப்பார்வை இருக்கிறதல்லவா, அந்த பார்வை காமத்தில் பாதி, அதாவது செம்பாகம் அப்படின்னால் சிறிதளவு சரிபானது அன்று சரிபாதியானதன்று அதனை விட அதனினும் பெரியது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து 3வது குறள் பார்த்தோம் என்றால், நோக்கினால் நோக்கி இறைஞ்சியால் அக்தவள் யாப்பினுள் அட்டிய நீர் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அழகான அவள் என்னை பார்த்தால் என் விழிகளை கண்டதும் நாணத்தால் நளினமாக தலை தாழ்ந்தாள். அச்செயல் இருவருக்கும் சொந்தமான காமப்பயிர் என்னும் பயிர் வளர்வதற்கு பாத்தியாக அமைந்தது என்று சுட்டி காண்பிக்கிறார். அடுத்த குறள் பார்த்தோம் என்றால், யான் நோக்கும் காலை நிலன் நோக்கும் நோக்கா கால் தான் நோக்கி மெல்லனகும் அப்படின்னு குறிப்பிடுறார். அதாவது தலைவன் சொல்கிறாரு, நான் அவளை விரும்பி பார்க்கும்போது என்னை பார்க்க விரும்பாதவளைப் போல நிலத்தை பார்க்கிறாள். அவளை நான் பார்க்காத போது அவள் என்னை நோக்குகிறாள். இதில் காதலில் இருக்கக்கூடிய அந்த திருட்டுத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு அழகாக சொல்லணும்னா திருட்டுத்தனமான ஒரு பார்வைன்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த இடத்துல இவ்வளோ அழகாக சொல்கிறார். யான் நோக்கும் காலை நிலநோக்கும் நோக்கா கால் தான் நோக்கின் மெல்ல நகும். நான் அவளை பார்க்கும்போது அவள் என்னை பார்க்காது தரையை பார்ப்பதும், நான் அவளை பார்க்காமல் வேறிடம் பார்க்கும்போது அவள் என்னை பார்ப்பதும் காதலில் நடக்கக்கூடிய ஒரு இயல்பான நிகழ்வு என்பதை மிக அழகாக இவ்விடத்தில் சுட்டி காட்டியுள்ளார். அடுத்தபடியாக, குறிக்கொண்டு நோக்காமை அல்லால் ஒரு கண் சிறக்கணித்தால் போல நகும். அதாவது இந்த அழகிய பெண் நேருக்கு நேர் குறிவைத்து பார்க்காதது போல ஒரு கண்ணை சுருக்கி ஓரக்கண்ணால் பார்த்து மகிழ்வாள் அப்படிங்கிறார். அதாவது தலைவிக்கும் உள்ளுக்குள் அகத்திற்குள் காதல் இருக்கும். அந்த காதல் நிகழ்வை தலைவனுக்கு சொல்லாமல், அதாவது வெளிக்காட்டாமல் எப்படி மறைக்கிறாள் என்கின்ற அந்த செய்தியை திருவள்ளுவர் இந்த இடத்தில் மிக அழகாக எடுத்து காண்பித்துள்ளார். அதுதான் சொல்கிறார், அந்த அழகிய பெண் நேருக்கு நேர் குறிவைத்து பார்க்காதது, அதாவது தலைவனை நேருக்கு நேர் பார்ப்பது என்பது கிடையாது. ஆனால் ஒரு கண்ணை சுருக்கி ஓரக்கண்ணால் பார்த்து மகிழ்வாள். அப்படிப்பட்ட அந்த பார்வை இருக்கிறதல்லவா, அது காதல் பயிரை இன்னும் மேலும் மேலும் வளரச் செய்யும் ஒரு தன்மை உடைத்து அப்படிங்கிறத, இப்படி காதல் செய்யும்போது ஏற்படக்கூடிய அந்த பார்வை எவ்வளவு ஒரு வலிமை உடையது என்பதை இந்த குறிப்பறிதல் அதிகாரத்தில் தலைவனும் தலைவியும் ஒருவரை ஒருவர் நேருக்கு நேராக பார்த்து கொள்ளாமல் காதல் செய்யக்கூடிய அந்த அழகு இருக்கிறதல்லவா, அதற்கு ஈடு இணை இல்லை என்பதை இந்த குறிப்பறிதல் அதிகாரத்தில் இந்த 5 பாடல்கள் மூலமாக விளக்கியுள்ளார். இன்னும் நம் எல்லா இடங்களிலும் நாம் கேட்கக்கூடிய ஒரு திருக்குறள்.
யான் நோக்கும் காலை நிலன் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். இக்குறளை காதலர்களை பற்றி சொல்லும் போதெல்லாம் இந்த குறளை எடுத்து காண்பிப்பது ஒரு வழக்கமாக இருக்கிறது. நன்றி.